அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. டெல்லியில் காவல்துறைகள் மாணவர்களை எந்த அளவுக்கு மோசமான விதத்தில் கையாண்டாங்க, கண்டிக்கத்தக்க விதத்தில் கையாண்டது இன்னைக்கு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே உருவெடுக்க வச்சிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி தமிழக மாணவர்களும் அரசும் கையாளுறாங்க? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நீட் போராட்டத்தை விரும்பலன்னு நினைக்கிறேன். காத்திருப்பு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? அறவழி போராட்டம் தானே. காத்திருப்பு போராட்டம், அமைதியா நாங்க உட்கார்ந்துருக்க போறோங்க அப்படின்றாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நியாயமா இந்த காவல்துறை. ஆனா அவங்கள பொண்ணுன்னு கூட பார்க்காம காலை பிடிச்சி திடீர்னு ஒரு அலெக்ஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் திருவற்றியூர் ஹெச்ஐடி வந்தாரு. பெரிய சிங்கம் சூர்யா மாதிரி, பெரிய புலி மாதிரி என்னென்னமோ பண்றாரு. தூக்கி எல்லாரையும் மாணவர்களும் பார்க்கல, தூக்கி எரிஞ்சு உள்ள போடுறது சொல்றது தமிழ்நாட்டிலே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, சென்னையில, வட சென்னையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்களை தூண்டி விடுறதுக்கான காரணமே நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலெல்லாம் என்ன மாதிரியான வன்முறைகள், என்ன மாதிரியான கலவரங்கள் நடந்ததோ இந்தியாவுக்குள்ளேயும் அது மாதிரியான ஒரு கலவரங்களை தூண்டி விடுவதற்காக தான் இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணமே அதுதான். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இங்க போராட்டம் நடத்தினவெல்லாம் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்கள், அரசியல்வாதிகளுடைய வீட்டுக்குள்ள போய் சூறையாடணும். அப்படி ஏதாவது இங்க நடந்துச்சா? இவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி இன்டெலெக்சுவலான கோரிக்கைகள். ஃபர்ஸ்ட் கோரிக்கை, நீதி அரசர்களாக சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறவர்கள் தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு அரசு அலுவலகங்கள்ல பணியமர்த்தப்படக்கூடாது. எம்பியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொறுப்புகளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா செஞ்சா? அடிக்கும் போது அடிச்சுக்க, நான் நிக்கிறேன், அடிச்சுக்கோன்னு சுத்தி அடிக்கிறாங்க. அவன் அடி வாங்குறான். நீ அடிக்கிற வழியை விட இந்த சமூகம் எனக்கு கொடுத்த வழி அதை விட ஜாஸ்தி. நீ என்ன வேணாலும் அடிச்சுக்க, எனக்கு கவலை அடிச்சுக்க. நான் இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு போறேன். ஒரு காவலர்கிட்ட ஒரு மாணவர் கேட்கிறாரு, சார் நீங்க நீட்டுக்கு எதிரானவரா இல்ல ஆதரவானவரா அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் கிடையாது, நான் போலீஸுங்கிறாரு. இது என்ன மனநிலைனே ஒன்றும் புரியல. அவன் கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. விவசாயிகள் தானே போராடுறாங்க, நான் ஒன்றும் விவசாயி கிடையாது, நான் போலீஸ், நான் டாக்டர் அப்படின்னு ஒதுங்கி போலாமா? நான் சோறு தின்ல வேற ஏதாவது தின்னுக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போக முடியுமா? காலேஜுக்குள்ள ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு மாணவர்கள் முன் வரும்போது ஏன் தடுக்கிறாங்க? ஜெயநாயகன் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடு போராட்ட களமா இருக்கக்கூடாது, கொண்டாட்ட களமா இருக்கணும். வணக்கம் பிரதர். வணக்கம். மாணவர்களுடைய அந்த நீட் வினாத்தாள் கசிவுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் இப்போ உருவெடுத்திருக்கு. அதாவது போராட்டம் ஆரம்பித்ததோட இன்னைக்கு போராட்டம் உண்மையாகவே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதாவது டெல்லியில் காவல்துறைகள் மாணவர்களை எந்த அளவுக்கு மோசமான விதத்தில் கையாண்டாங்க, கண்டிக்கத்தக்க விதத்தில் கையாண்டது இன்னைக்கு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே உருவெடுக்க வச்சிருக்கு. அந்த வகையில் ஆக்டிவிஸ்டோட கருத்து என்னவா இருக்குன்னா, இப்போ பிஜேபிக்கு எதிரான போராட்டம், அதாவது இந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவுக்கு வெடிக்கலை. அதாவது 2017 பிஜேபிக்கு எதிராக ரொம்ப கடுமையான போராட்டங்களை முன்வச்ச தமிழ்நாடு இந்த விஷயத்தில் கொஞ்சம் டைல்யூட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இன்னைக்கு காலையில் போராட்ட காலத்துக்கு போயிட்டு வந்தீங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது? இந்த விஷயத்தை எப்படி தமிழக மாணவர்களும் அரசும் கையாளுறாங்க? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நீட் போராட்டத்தை விரும்பலன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு நீட் போராட்டத்தை விரும்புது அப்படின்னா, மாணவர்கள் அனுமதி கேட்கும்போது நீங்க அறவழியில இந்த இடத்துல போராட்டம் நடத்துங்க, அங்க நடத்துங்கன்னு அவங்களே அனுமதி கொடுக்கணும். கல்லூரி வளாகத்துல போராட்டம் நடத்துறதுன்றது அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது உரிமைக்கான போராட்டம். அது யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்ன்னு பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் சங்கி கூட்டம். நீட்டுக்கு எதிராக கல்லூரி வளாகத்துக்குள்ள போராட்டம் நடத்துறது யாருக்காவது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அது சங்கி கூட்டமாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு போறேன். ஒரு காவலர்கிட்ட ஒரு மாணவர் கேட்கிறாரு, சார் நீங்க நீட்டுக்கு எதிரானவரா இல்ல ஆதரவானவரா அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் கிடையாது, நான் போலீஸுங்கிறாரு. இது என்ன மனநிலைனே ஒன்றும் புரியல. அவன் கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. நீங்க நீட்டுக்கு எதிரானவரா? இது நான் டாக்டருக்கு படிக்கல அப்படிங்கிறாரு. டாக்டருக்கு படிக்கலைன்னா அதை பத்தி கருத்து சொல்ல மாட்டீங்களா? இது என்ன சார் மனநிலை? அப்ப அவரு இன்டெலெக்சுவலா அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறேன்னு அந்த மாணவன் நோக்கி கேட்கிறாரு, நீங்க எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே, நீட்டுக்கு எதிராக நீங்க ஏன் போராடுறீங்க? மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தானே போராடணும் அப்படின்னு கேட்கிறாரு. இது எந்த மாதிரி இதுன்னு பாருங்களேன். விவசாயிகள் தானே போராடுறாங்க, நான் ஒன்றும் விவசாயி கிடையாது, நான் போலீஸு, நான் டாக்டரு அப்படின்னு ஒதுங்கி போலாமா? நான் சோறு தின்ல வேற ஏதாவது தின்னுக்கிறேன்,
அப்படின்னு ஒதுங்கி போக முடியுமா? அப்படி கிடையாது. நீங்க மாணவர்கள், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் ஏதோ ஒரு துறை மாணவர்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா மாணவர் அமைப்புல மட்டும்தான். காஷ்மீர்ல ஒரு பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கன்னியாகுமரியில வெடிப்பான். அது மாணவர்களுக்கே உண்டான ஒரு இயல்பான ஒரு போராட்ட குணம். அது நீங்க நிர்பயான ஒரு மாணவிக்கு வந்து டெல்லியில நடக்குது, ஏன் எங்கேயும் போராட்டம் வெடிக்கணும், இங்கேயே வெடிக்கணும், அது டெல்லி பிரச்சனைன்னு போக வேண்டியதானே? அப்படி இல்லை. மாணவர்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் மாணவர்கள் ஒன்று திரள்வார்கள்ன்றதான் எடுத்துக்காட்டு. இன்னைக்கு போராட்டம் நடக்குது, காவல்துறை நீங்க அமைதியான முறையில உங்களோட அடையாள ஆர்ப்பாட்டத்தை இல்ல போராட்டத்தை பதிவு பண்ணிட்டு போயிருங்க, நாங்களும் எதிர்ப்புன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் மாணவர்களுக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறது. ஏன்னா சிஎம் விஜய் நீட்டுக்கு எதிரானவர், அமைச்சரவைகள்ல ஒட்டுமொத்த அமைச்சர்களும் நீட்டுக்கு எதிரானவர்கள், எதிர்கட்சியும் நீட்டுக்கு எதிரானது, ஒட்டுமொத்த கட்சிகள் பிஜேபியை தவிர எல்லாரும் நீட்டுக்கு எதிரானவர்கள், ஈவன் பாமக உட்பட நீட்டுக்கு எதிரானவர்கள், அரசும் நீட்டுக்கு எதிரானது. எல்லாருமே ஒற்றை குரலாக கடந்த ஆட்சியில எழுப்பி இருக்காங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா இருக்கும். மாநில உரிமைக்கான போராட்டம். அப்ப எதிராக வரக்கூடியவர்களை அடிச்சு நொறுக்கணும்னா இங்க இருந்து ஒற்றை குரலா தானே வரணும். இந்த போராட்டத்தை கைது பண்றாங்க. நேத்து வந்து ஒரு 48 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? அறவழி போராட்டம் தானே. காத்திருப்பு போராட்டம், அமைதியா நாங்க உட்கார்ந்துருக்க போறோங்க அப்படின்றாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நியாயமா இந்த காவல்துறை. ஆனா அவங்கள பொண்ணுன்னு கூட பார்க்காம காலை பிடிச்சி இழுக்கிறது, ஷாலை பிடிச்சி இழுக்கிறது, காவல்துறை மேல அபியூஸ் கேஸே ஃபைல் பண்ணணும். இன்னைக்கு அதே மாதிரி திருவொற்றியூர்ல ஒரு கல்லூரியில போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. செய்தி சேகரிக்கிறதுக்காக நான் தினமலர் பத்திரிகையில இருந்தும் எல்லாருமே உள்ள போறோம், நின்றுட்டு இருக்கோம், நாங்க எல்லாம் பேசுறோம். அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. நானும் வந்து சரி சார், இப்போ என்ன நீங்க என்ன முடிவில் இருக்கீங்க, நான் அவங்ககிட்ட பேசுறேன் நடத்துறேன். அப்புறம் மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன், அங்க இருக்க லோக்கல் போலீஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன். எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு. ஏதோ நடக்க போகுது, நடந்து நாங்க செய்தி சேகரிக்காக வெயிட் பண்றோம். மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்களா நடக்கலையான்னு தெரியல. திடீர்னு ஒரு அலெக்ஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் திருவொற்றியூர் ஹெச்ஐடு வந்தாரு, பெரிய சிங்கம் சூர்யா மாதிரி பெரிய புலி மாதிரி என்னென்னமோ பண்றாரு, தூக்கி எல்லாரையும் மாணவர்களும் பார்க்கல, தூக்கி எரிஞ்சு உள்ள போடுறது. சொல்றது தமிழ்நாட்டிலே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில வட சென்னையில திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில தாவேகா வெற்றி பெற்ற அந்த தொகுதியில ஒரு கலை கல்லூரியில நடந்த போராட்டம். ஹெச்ஐ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேர் அலெக்ஸோட சொல்றேன். சிங்கம் சூர்யா மாதிரி பண்றாரு, அடி உத மிதி என்னென்னமோ பெரிய இவர் மாதிரி பண்றாரு. சரி செய்தி சேகரிக்கிறோம் நாங்கெல்லாம். நீ யாரா ஐடி கார்டு தானே காட்டுறேன்றான். நீ போலின்னு ஐடி கார்டு உங்களுக்கு வேணும் நான் காட்டுறேன்னா என்னையும் பிடிச்சி கைது பண்ணி வண்டியில தூக்கி எல்லாம் ஏத்தி என் போனெல்லாம் பிடுங்கி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி நீங்க கைது பண்ணுங்க, நாங்க என்ன பேச முடியுமோ நான் எங்க பார்க்கணுமோ அங்க ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நானும் நிக்கிறேன், நீங்க பண்ணுங்க. டக்குன்னு என்ன கைது பண்ணோடனே அங்க இருக்க மாணவர்கள் எல்லாரும் அவரை ஏன் கைது பண்றீங்கன்னு அவங்க என்ன வந்து தடுக்கிறாங்க. அப்புறம் என் போன் என்கிட்ட கையில கொடுக்குறாங்க. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 4 பேர் எங்கன்னே தெரியல. அப்படியே டெல்லியை கண்ணில் பார்த்தோம். நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த போலீஸ் அப்படியே நீங்க டெல்லியும் இதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். அப்படிதான் அவர் நடந்துகிட்டாரு, முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவங்கள 18 வயசு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம அப்படி நடந்துக்கிறாரு. அப்படியே தூக்கி போட்டு போறாரு. இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க, எப்படி நீ மாணவர்கள் மேல கை வைப்பண்ணு, இவங்க என்ன சும்மா ஷோ காட்டுற போராட்டமா என்ன, 3 நிமிஷத்துல பேசி முடிக்கிற போராட்டமா என்ன இவங்க நடத்துனது? 100-200 பேர் திரண்டு ஸ்டேஷனையே முற்றுகையிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டிசி வராரு, அமைதியா பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த போலீஸ் பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், மெமோ அனுப்புறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் அங்க வந்து போராட்டத்தை கலைச்சுக்கிறாங்க. இப்ப நானும் போய் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளரை எப்படி அவர் தாக்குவாருன்னு சொன்னதுக்கப்புறம், சார் அது ஏதோ ஒரு கோவத்தில் நடந்துச்சு சார் அப்படின்னு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல அந்த சூழல் உருவாகுது. அப்படியே ராஜரத்னம் ஸ்டேடியம்ல கவர் பண்ணலான்னு வந்தா எங்க இருந்து மாணவர்கள் திரள்றாங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு 100 மாணவர்கள் வராங்க, கோஷம் கொடுக்குறாங்க, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் ஆகுறாங்க. அவ்வளவுதான் போராட்டம் நினைச்சா திடீர்னு இங்க இருந்து ஒரு 100 மாணவர்கள் வராங்க. எல்லா கல்லூரி மாணவர்களும் தன்னெழுச்சியா திரண்டு வராங்க. நீங்க எப்படிங்க ஒரு நாள் ஒரு நைட்ல கொத்தா ஆயிரக்கணக்கான மாணவர்களை மூளைச்சிலை செய்ய முடியும், தூண்டி விட முடியும்? நியாயமான பேச்சா இது? அப்படியே அப்பட்டமா இவர் வந்து ஏமாத்து இந்த வேலை பார்க்குறாரு. அறவழி போராட்டத்தை நடத்துங்கன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. அறவழி போராட்டம்னா எனக்கு புரியல. கிரைட்டீரியா கொடுங்க. வீட்டுக்குள்ள இருந்து கையை தட்டு, இல்லை பாத்திரத்தை தட்டு, இல்லை விளக்கேத்து, இல்லைன்னா விஜய் மாதிரி வீடியோ போடு சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போடு, அதான் அறவழி போராட்டமா? எனக்கு புரியல. ஏன் இந்த அளவுக்கு இப்போ காலேஜுக்குள்ள ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுன்றது தமிழ்நாட்டில் பல வருஷங்களா நடந்துச்சு. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அதை வந்து ஓகே, காலேஜுக்குள்ள அவங்க போராடுறாங்கன்னா அது அவங்களோட உரிமை, எதுவும் பண்ண முடியாது. 2 ஸ்டூடெண்ட்ஸு
பார்த்து கையாளணும் அப்படின்ற முறையில் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போ தாவேக்காவும் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தானே இருக்கதா அவங்களும் இன்னைக்குமே அறிக்கை வெளியிட்டிருக்காரு முதல்வர். அதுவும் இல்லாமல் தங்கை அனிதா மரணத்துக்கு அவரே வீட்டுக்கு போயுமே பார்த்துட்டு வந்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க? அதாவது ஜென்ரலாகவே ப்ரொட்டஸ்ட் கூட சரி ஓகே, அது ஏதாவது ஒரு வகையில் வந்து அரசு சொத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் இதுபடுத்தும்னு சொல்லலாம். ஆனால் காலேஜுக்குள்ளே ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு மாணவர்கள் முன் வரும்போது ஏன் தடுக்கிறாங்க? 2 காரணமா நான் பார்க்குறேன். ஒன்று, பாஜகவுக்கு வலிக்கக்கூடாது தமிழ்நாடு அரசோட மூமெண்ட்டு. ஆதவ அர்ஜுனா விடுத்த கண்டனம் அறிக்கையில் யாருக்கு கண்டனம்னே தெரியாது. கண்டனத்துக்கு கண்டனம், கண்டதுக்கெல்லாம் கண்டனம்ன்ற மாதிரி தான் அது இருந்துச்சு அந்த அறிக்கை. பச்சை கிளின்ற வார்த்தை பாஜகன்ற பேரே இல்லை அதுல. என்ன யாருக்கே கண்டனம் தெரிவிச்சீங்கன்னு எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டார், ராகுல் காந்தியை கைது செய்தது தவிர்க்கணும். அதுலயும் பச்சை கிளின்ற வார்த்தையே இல்லை, பாஜகன்ற பேரே இல்லை. இப்ப ராகுல் காந்தி எதுக்கு போராட்டம் நடத்தினாரு? பாஜக அலுவலகத்தை பாஜக நரேந்திர மோடியினுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாரு, பதவி விலக சொல்லி நடத்துறாரு. ஏன் நரேந்திர மோடி பேரே இல்லை அதுல? இப்ப என்னையா நடத்துறீங்க நீங்க? என்ன வலிக்க கூடாதா? மோடிக்கு வலிக்க கூடாது, பாஜகவுக்கு வலிக்க கூடாது, அப்படிதான் இதை நான் பாக்குறேன். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இப்படி நீட்டுக்கு எதிராக போராட்டம் பெருசா பேசப்படக்கூடாது, அப்படியே சைலண்டா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரான்னு தெரியல. இது ஒரு காரணம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடு போராட்ட களமா இருக்கக்கூடாது, கொண்டாட்ட களமா இருக்கணும். இங்க பாலாபிஷேகமும் கும்பாபிஷேகமும் பாலை ஊத்துக்கும் இது பண்ணு கையெழுத்துக்க, இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக விஜய் விரும்புறாரா அப்படின்னு தெரியல. ஜனநாயகனை பேசு, நீட்டை பேசாதன்னு சொல்றாரான்னு தெரியல. கேம்பஸ்குள்ள போராட்டம் நடத்தணும், எலெக்ஷன் நடத்தணும்னு இவர் தான் மாஸ்டர் படத்துல பாடம் எடுத்தாரு. இன்னைக்கு கசக்குதான்னு தெரியல. கடந்த ஆட்சியில நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, அவங்க வந்து சொன்ன இடத்துல தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால எங்களுக்கு ஸ்டாம்ப் நடந்து போச்சு, அப்படி இப்படின்னு கதையெல்லாம் கொடுத்தீங்கல்ல. எங்களுக்கு வந்து இந்த இடம் தான் வேணும்னு கேட்டோம், அதை கொடுக்கவே மாட்டாங்கலாம் கொடுத்தீங்கல்ல. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே போராட்டக்காரர்களுக்கு கேட்ட இடத்த கொடுக்கணும்ல. உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா எங்களுக்கு புரியல, எங்களுக்கு வந்தா ரத்தமா? இப்ப அதே மாதிரி அவங்க கேம்பஸ்குள்ள போராடுறதுக்கு உரிமை இருக்கு. கேம்பஸ்குள்ள மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடாதான், போலீஸ் உள்ள வரைக்கும் போயிட்டு வருமா. கேட்டா பிரின்சிபல் கூப்பிட்டாங்களா. போலீஸுக்கு என்ன வேலை? போலீஸ் உள்ள என்ன கொலை எதுவும் நடந்துருச்சா, இல்ல கஞ்சா ஏதாவது உள்ள கடத்துறாங்களா, ஏதாவது கிரைம் நடந்துச்சா? போலீஸுக்கு என்ன வேலை உள்ள? அப்படியே போனாலும் மாணவர்களை எப்படி உள்ள வச்சு கைது பண்ண முடியும்? நான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் உன்னை தூக்குவேன், ரிமாண்ட் அடிப்பேன், ரிமாண்ட் பண்ணுவேன்னா என்ன? யார்? மாணவர்களை சொல்றேன். அந்த வீடியோல பதிவாயிருக்கு, நான் உன்னை ரிமாண்ட் பண்ணுவேன், புருவத்தை உயர்த்தி நான் ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவரு அப்படி என்ன அவருக்கு என்னன்னு தெரியல. எத்தனை மாணவர்களை ரிமாண்ட் பண்ணுவாரு? எத்தனை மாணவர்களை கைது பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு எல்லா காலேஜும் சிறைச்சாலையா மாறிடும் கைது பண்ணணும்னு நினைச்சா. எல்லா கல்லூரியும் சிறைச்சாலை தான் இனிமே. அப்படிதான் பண்ண முடியும். எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க? ஒரு நாள் போராட்டத்தை தடுக்க முடியும், 2 நாள் தடுக்க முடியும், எத்தனை நாள் தடுக்க முடியும் உங்களால? இப்ப இந்த போராட்டம் வெடிக்கும். நீங்க இது வந்து ஒற்றை குரலா எழுப்பணும். ஒட்டுமொத்த மாநிலங்களும், நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஒற்றை குரலா எழுப்புனா அந்த மசோதா நீர்த்து போக செய்யும். இப்போ உட்காந்து அறிக்கை எழுதுறாரு, பாஜக பேரே இல்லாம, நரேந்திர மோடி பேரே இல்லாம, தாமோதரதாஸ் பேரே இல்லாம, ரொம்ப வலிக்காம அந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. இது எந்த மாதிரியான இதுன்னு தெரியல. நேத்து திருக்குறள் அறிவு வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. அப்படி பதிவு செய்யறவருக்கு உடனே சேனல்லாம் போட்டாங்க, விஜய் சந்திக்கிறார், முதல்வரை சந்திக்கிறார். கடைசியில பார்த்தா ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சிருக்கிறார். இல்ல, முதல்வரை சந்திச்சதா இன்னைக்கு கூட செய்திகள் நிறைய. அவரோட ட்வீட்ல, திருக்குறள் அறிவு அவரோட ட்வீட்ல அவர் ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு, நான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை மட்டுமே சந்தித்தேன் அப்படின்னு அவரோட எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையுமே சந்திக்கல, முதலமைச்சரை சந்திக்கலன்னு அர்த்தம். அதுக்குள்ள இங்க விஜயை சந்திக்கிறார், போராட்டம் நடத்தினாலே செவி சாய்ச்சிட்டார் விஜய், அப்படியெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு ஒட்டுமொத்தமா காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா கட்சி அலுவலகங்களுக்கும், எல்லா ஹாஸ்டல்குள்ளேயும், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் கைது செஞ்சிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கேட்டா, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு. எத்தனை நாள் கைது பண்ணி வைப்பீங்க? இது எந்த மாதிரி மனநிலைன்னே தெரியல. பேருக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு, ஆனா இன்னொரு பக்கம் ஆதரவு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பின்னாடியே வந்து நிறைய வன்முறையை தூண்டக்கூடியதுக்கான நிறைய வேலைகள் நடக்குது. அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியே வந்து உள்ள இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட உண்மையான நோக்கம் இந்த நீட் தேர்வு ரத்து மட்டும் அவங்களோட உண்மையான நோக்கம் இல்லை. இது பின்னாடி இந்தியாவோட அமைதியை சீர்குலைக்கான நிறைய வேலைகள் நடக்குது. இவங்க இந்த மாதிரி மாணவர்களை தூண்டி விடுறதுக்கான காரணமே நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலெல்லாம் என்ன மாதிரியான வன்முறைகள்,
என்ன மாதிரியான கலவரங்கள் நடந்ததோ இந்தியாவுக்குள்ளேயும் அது மாதிரியான ஒரு கலவரங்களை தூண்டி விடுவதற்காக தான் இவங்களோட வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. சாணக்கியா போட்டிருப்பான் அதை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இங்கே போராட்டம் நடத்தினவெல்லாம் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்கள், அரசியல்வாதிகளுடைய வீட்டுக்குள்ள போய் சூறையாடணும். அப்படி ஏதாவது இங்கே நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்லை, நடக்கல. இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா நான் அதை செய்வேன் இதை செய்வேன் ஏதாவது கோரிக்கையை வைத்தார்களா? இவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி இன்டலெக்சுவலான கோரிக்கைகள். ஃபர்ஸ்ட் கோரிக்கை, நீதி அரசர்களாக சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறவர்கள் தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு அரசு அலுவலகங்கள்ல பணியமர்த்தப்படக்கூடாது, எம்பியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொறுப்புகளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? ராமஜென்ம பூமியில தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகளுமே இன்னைக்கு நேரடியா அரசு பொறுப்புகள்ல இருக்காங்க. ரொம்ப உயரிய பொறுப்புல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. அதுல ஒரு ஆளு பாஜக சார்பாக எம்பியாவே வாதாடிக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்றத்துல. அப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் சஞ்சய் கண்ணன். அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகு, நான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து பதவி காலம் ஓய்வு பெற்ற பிறகு நான் எந்த அரசு பொறுப்புகளிலும் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. அப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன செய்யறான்னா, இந்த சாமானியனின் கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்றோம்ல, அந்த நீதிமன்றமே இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கப்படுது. அப்படி விலை கொடுத்து வாங்குறத தடுத்து நிறுத்தணும்னு அவன் விரும்பி அந்த கோரிக்கையை வைக்கிறான். நாடாளுமன்றத்துல 50% பெண்கள் இருக்கணும்னு சொல்றான். எஸ்ஐஆர் பேர்ல பல மலைவாழ் மக்கள், எஸ்சிக்களுடைய ஓட்டுகள், தாழ்த்தப்பட்ட சமூகம், இஸ்லாமியரோட ஓட்டுகள்லாம் திருடப்பட்டிருக்கு. இனி ஒரு ஓட்டு திருடுனா கூட எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் மேல ஊப்பா வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு ஓட்டுங்கிற சாதாரணம் இல்லை. அந்த ஒரு ஓட்டுனுடைய குடிமகனுடைய ஓட்டுல கை வச்சீங்கன்னா உங்களுக்கு தீவிரவாதத்துக்கு போடக்கூடிய சட்டம் வந்தது உங்க மேல பாயணும்னு சொல்றான். இப்படி பல திட்டங்கள் சொல்றான். இதுல குறிப்பா குதிரை பேரம் எவனாவது நடத்தினான்னா, இந்த கட்சியில ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு மாறினானா அவன் உடனடியாக கைது செய்யப்படணும். அடுத்த 20 வருஷத்துக்கு எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்றான். இந்த மாதிரியான முக்கியமான தீர்மானங்களை, இந்த மாதிரியான முக்கியமான கோரிக்கைகளை நீங்க சொல்ற ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இல்ல நேபாளல வச்சாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி அந்த சாயத்தை இந்த பசங்களுக்கு பூச முடியும்? நீங்க நேபாளையும் ஸ்ரீலங்காலையும் காவல்துறையை அடிக்க வரும்போது இவன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான், காவலர்களையும் கொடூரமா தாக்குறான். ஆனா இங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? அடிக்க வர காவலர்கள்ட்ட ரோஸ் கொடுத்தான். இன்னொன்னு என்ன தெரியுமா செஞ்சான்? அடிக்கும் போது அடிச்சுக்க, நான் நிக்கிறேன், அடிச்சுக்கோன்னு சுத்தி அடிக்கிறாங்க. அவன் அடி வாங்குறான். அந்த வெறுப்போட உணர்ச்சி என்ன தெரியுங்களா காட்டுது? நீ அடிக்கிற வழியை விட இந்த சமூகம் எனக்கு கொடுத்த வழி அதை விட ஜாஸ்தி. நீ என்ன வேணாலும் அடிச்சுக்க, எனக்கு கவலை அடிச்சுக்க, நான் வழி தாங்குறேன். நிக்கிறான். ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர் நிக்கிறான். ரத்தம் சொட்ட ஒருத்தன் பேசுறான், இவ்வளவுதான் முடியுமா? இன்னும் எதிர்பார்க்கறான், அடிங்க. அந்த போராட்டத்தை வழிநடத்துற அபிஜித் சொல்றாரு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை நம்பி வந்த பெண்களை பாதுகாக்க முடியல, போராட்ட காலத்துல இருந்த பெண்களை பாதுகாக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்றாரு. அன்னைக்கு அந்த பெண்களும் கலைஞ்சு போகல, காவல்துறை ஒடுக்குமுறைகிற பெண்களும் கலைஞ்சு போகல. முக்கியமான ஒரு பாயிண்ட், எந்த அரசு அலுவலகங்களுக்குள்ளேயும் அவங்க போய் நுழையல, அரசியல்வாதிகள் வீட்டையும் சூறையாடலை, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்க சேதப்படுத்தலை. அவங்க வந்து சில இடங்கள்ல காரை அடிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நேபாள் போட்ட அந்த சாயத்தை இங்க பூசக்கூடாது. இவர்கள் எல்லாருமே முற்போக்கு சிந்தனையோட ஜனநாயகத்தை பின்பற்றி அந்த அரசியல் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மேல இந்த சாயம் பூசுறதே ஒரு வகையான மோசமான செயல் தான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அடி வாங்கினாலும் ஒரு ஓலை கொட்டாய்க்குள்ள, ஒரு தகர ஷெட்டுக்குள்ள முடக்கி படுத்துருக்கான், நைட்டு முழுக்க படுத்தே இருக்கான். காலையில எந்திரிச்சு மறுபடியும் போராட்டத்துக்கு வரான். இந்த சாயத்தை இந்த பிஜேபி காரனுங்க, கோடி மீடியா எல்லாம் ஏற்கனவே விவசாயிகள் மேலேயும் போட்டான். போலி விவசாயிகள்னு சொன்னான். லட்சக்கணக்கான விவசாயிகள் போலி விவசாயிகள்னு சொன்னானுங்க. இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்க முக்கியமான பிரபலங்களை வச்சு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணான். உலக பிரபலங்கள் எல்லாரும், நீங்க ஒண்டர் உமனோ இல்ல பிரபலங்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து விவசாயிகளோட போராட்டத்தை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சாங்க. இப்படி நடக்கக்கூடாது, இதை தவிர்க்கணும்லாம் சொல்லும் போது இங்க இருக்கிற பிரபலங்கள் யாரெல்லாம் வந்து பிரபலங்கள் எல்லாருமே வந்து விவசாயிகளுக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே நீங்க நல்ல பொறுப்புல இருக்காங்க. மாதவன், சச்சின் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படின்னா கோடி மீடியாவுக்கு நீங்க சொம்பு தூக்குனீங்கன்னா நல்லா இருக்கலாம். அதே விஷத்தை தான் இன்னைக்கு இவங்க மேல திரட்டுறாங்க. நடுவுல வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீராங்கனைகள், தங்கம் நீங்க இந்தியா வாங்கிடுச்சுன்னு சொன்னோம்ல, அது எல்லாமே அந்த மாணவர்களோட உழைப்பு, அந்த விளையாட்டு வீரர்களுடைய தியாகம். அந்த மாணவர்களுக்கு அநீதி நடந்திருக்கு. யாரால? ஒன்றிய அமைச்சருடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு.
அந்த மாணவர்கள் போராடுறான். அவன் எப்படி போராடுறான்? தன்னுடைய பதக்கமே வேணான்னு தூக்கி போடுறான். இது இந்தியாவே தலைகுனிய வேண்டிய ஒரு அசிங்கம். வேணான்னு தூக்கி போடுறான். அதுக்கு அவங்க மேல கூட இவங்க சாயத்தை பூசினாங்க. மறுபடியும் அதே அரசியல்வாதி சீட்டும் கொடுத்தாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதே சாயத்தை இப்ப மறுபடியும் இந்த மாணவர்கள் மேல போராடுறான். அங்க இருக்கிறவன் எவனும் டாக்டர் கிடையாது. அங்க இருக்கிறவன் எவனும் நீட்டுக்காக போராடுறவன் இல்லை. அவனுக்கு அந்த அவசியமே இல்லை. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிறவன் எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். அவன் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை பாதுகாத்துட்டு ஓடிட முடியும். எனக்கு அடுத்து வர தலைமுறையினர், என்னோட தங்கச்சியோ என்னோட தம்பியோ இல்லை என் பிள்ளையோ என் பேரனோ டாக்டர் படிக்க முடியாம போயிருமோ அப்படின்ற வேதனையில அவன் படிக்கிறான். என் கண்ணு முன்னாடி பார்க்குற என்னுடைய நண்பனோ இல்லை எனக்கு தெரிஞ்சவர்களோ யாருமே டாக்டர் படிக்க முடியாம செத்து மடியிறானேன்ற கோவத்துல இருந்து அந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. அந்த மந்திரியை பதவி விலக வைக்கிறதுக்கும் போலியாக எப்படி போச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்தியாவால முடியாதா என்ன? இல்ல, அதான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு, ஆனா உடனடியா நாங்க அதை கண்டுபிடிச்சு நாங்க ஆக்ஷன் எடுத்து 12 பேர் 14 பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்க நிச்சயமா இதுக்கு தீர்வு காணுவோம். அப்படி இருக்கும்போது மினிஸ்டரை வந்து நீங்க பதவி விலக சொல்றது தான் ஒரே தீர்வுன்னு எப்படி சொல்றீங்க? பாஜக பல மாநிலங்கள் அப்படித்தானே பண்ணிருக்கு. சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது ஒருனா இது ஈவன் கேரளாலேயே கூட பாஜக என்ன போராட்டம் நடந்துச்சு? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா கேரளா சிஎம் பதவி விலகுன்னு தானே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டானுங்க. இங்க தமிழ்நாட்டிலே என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பதவி விலகு. அதுதானே போராட்டத்தோட நியாயமே. சம்பந்தப்பட்ட அமைச்சர் தகுதியற்றவர் தானே அர்த்தம். சரி, இப்ப நான் கேட்கிறேன், கருப்பு கவர்ல இருந்தாலே பீஃப் கறி தான் நோண்டி பார்க்காம மோந்து பார்க்காமலே கண்டுபிடிக்கிறது தெரிஞ்ச இவங்களுக்கு நீட்ல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அயோத்தியில வந்து இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க முஸ்லீம் கோயில் தான் இருந்துச்சுன்னு இவங்க கண்ணுலயே எக்ஸ்ரே எடுத்து வரலாறு இப்படியே கண்டுபிடிச்ச இவங்களுக்கு இந்த கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேமை கண்டுபிடிக்க தெரியாதா? இன்னைக்கு தாஜ்மஹாலுக்கு வந்து முன்னாடி சிவன் கோயில் இருந்துச்சுன்னு கேச போடுறான் ஒருத்தன். அது சிவன் கோயில் தான் இருந்துச்சுன்னு எப்படா நம்பினா நல்லவனா இருந்தா நம்புவ அப்படின்றான். அந்த அடிப்படையிலேயே நீ கண்டுபிடிச்சிடுற. அப்ப இதை நீ நம்ப மாட்டீங்களா? இதை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எல்லா வகையான ஸ்கேமும் நீங்க போலி மருத்துவர்கள் இந்த சமூகத்தில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நீட்டு தீர்வுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த வகையிலலாம் நீட்ல கொள்ளையடிக்க முடியுமோ, எவ்வளவு ஃப்ராடு பண்ண முடியுமோ அவ்வளோ, மைக்ரோ சிப்பு, ஆள் மாறாட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக்கு, ஆசிரியர்கள் மாறாட்டம், எல்லாமே நடக்குது. எல்லா வகையான கிரைமும் இதுல தான் நடக்குது. வேற எந்த டெஸ்ட்லயுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்சு எந்த டெஸ்ட்லயும் நடக்கல. குரூப் 4ல எதுலையுமே பெருசா நடக்கல, குரூப் 2ல நடக்கல, டெட்ல நடக்கல, நெட்ல நடக்கல, எதுலையுமே நடக்கல. இதுல மட்டும் எப்படி நடக்குது? அப்ப இது ஒரு வியாபாரமயமா ஆக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் லீக் பண்ணா 30 லட்சம் 40 டெலிகிராம் ஆதாரத்தோட வருது. பல மாணவர்கள் லட்சக்கணக்கில் இழந்திருக்கிறான். பல மாணவர்கள் படிச்சு கனவு தொலைச்சு நிற்கிறான். பையன் ராஜஸ்தான்ல நினைக்கிறேன், ஒரு விவசாயியோட பையன் வந்து 22 வயசு. அந்த பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், கடவுளே நினைச்சாலும் என்ன நான் டாக்டர் ஆகிறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் வினாத்தாள் கசிவு, ஸோ எக்ஸாம்ஸ்லாம் திருப்பி நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் வந்து அடுத்த 3 நாள்ல சூசைட் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு அவன் இந்த சமூகத்துல ஒரு டாக்டரா இருந்து, நீங்க அனிதா ஒரு டாக்டரா இருந்திருக்கும்ல, தமிழ்நாட்டுல எத்தனை பேர் டாக்டரா இருந்திருப்பாங்க? இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பையனை அப்பா தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம். அவங்க அப்பா சென்டரை மாத்தி விட்டாங்கன்ட்டு அப்படியே மூச்சரைக்க ஓடியாடுறாரு, வாடா வாடா வாடான்னு. 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. ஐயோ சார் கெஞ்சி கேட்குற சார், விடுங்க சார் ப்ளீஸ் சார். ஈவிரக்கமே இல்லை, விடவே மாட்டேன்றான். ஏதோ ஒரு ஆளை சாரை பிடிச்சி எப்படியோ உள்ள போயிட்டான். அது வரைக்கும் அவங்க அப்பா உயிரை பிடிச்சிக்கிட்டே இருந்தாரு. எப்படியே அவன் பையனை விட்டோம், உள்ள அனுப்பிட்டோன்னு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அப்படியே அங்கே இறந்து போயிடுறாரு. அந்த பையன் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வரான், சந்தோஷமா வெளியில வரான், ஒரு வழியா நீட் எழுதிட்டேன்னு வெளியே வந்தா அவங்க அப்பா உயிரோட இல்லை. அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட கேவலமான ஒரு நீட்டு வேணுமா? நம்ம காலங்காலமா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், சென்ட்ரல் போர்டு எல்லாமே நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா நீட் நடக்கும்போது அந்த ரோடே பிளாக் ஆயிடும். ரோடே பிளாக். இந்த சைட்ல ஒரு கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட சென்டர் இருக்குன்னா அந்த சைடு மண்ணடி அந்த ஹைகோர்ட் கிட்ட இருந்து இந்த சைடு இது வரைக்கும் பிளாக். ஆனாலும் கிரைம் நடக்கும். ஆனாலும் உள்ள பேப்பர் லீக் நடக்கும். இவ்வளவு நடக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? பிரதர், அடுத்து எனக்கு நடக்கும் போதே மதுரையில எங்கேயோ அந்த கொஸ்டின் பேப்பரை கேரி பண்ணிட்டு போன வெஹிக்கிள் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்குது. இதெல்லாம் சந்தேகப்பட, அதுவும் நள்ளிரவுல. அப்ப அது எல்லாமே சந்தேகத்துக்குள்ளாகுது. அது எப்படி? இது எல்லாமே நம்ம கேட்கும்போது இது எப்படி சந்தேகம்? இல்லை, இந்த நியூஸ்லாம் வந்து புதுசா இருக்கு. அதாவது கொஸ்டின் பேப்பர் கேரி பண்ணிட்டு போற வண்டி வந்து பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்குது. காலங்காலமா இங்க இப்போ
10th எக்ஸாம் 12th எக்ஸாம் நடத்துறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க, கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு கேரி பண்ணிட்டு தான் ஆமாங்க. ஆனா எதுவுமே இந்த மாதிரி கேள்விப்பட்டது ஆமா ஒண்ணுமே இல்லை. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒண்ணு கொஸ்டின் பேப்பரை வடிவமைச்ச குழு இருக்கும், சிறப்பு குழு இருக்கும், அங்கிருந்து வெளியாயிருக்கணும். அந்த சிறப்பு குழு அதுக்கு அடுத்ததா அதை ஓகே பண்ண இன்னொரு குழு இருக்கும், அங்கிருந்து லீக் ஆயிருக்கணும். இல்லைன்னா அதை அச்சிடப்பட்ட அந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து லீக் ஆயிருக்கணும். அந்த நீட் அந்த எக்ஸாம் நடத்துற ஆர்கனைசேஷன் மேலே பிரச்சனை இருக்கு. ஆமா அதுக்கு அங்க பிரிண்ட் எடுக்கல, இல்லைன்னா பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா சென்டருக்கு வந்திருக்கும், சென்டர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் லீக் பண்ணியிருக்கணும். இந்த 4 இடம் 5 இடத்த தவிர வேற எங்க இருந்து லீக் ஆயிருக்காரு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி லீக் ஆயிருக்கும்? இதுக்கு இவங்க இந்திய அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னா, 22ஆம் தேதி, அதாவது 21 நீட் நடக்குதுன்னா 21ஆம் தேதி நைட்டு வரைக்கும் டெலிகிராமுக்கு தடை. டெலிகிராமுக்கு அதுக்கு போய் தடை வாங்குறது எவ்வளவு புத்திசாலி பாருங்க. சங்கி மூளை தான். டெலிகிராம் இல்லைன்னா வேற எந்த ஆப்பும் இல்லையா? எந்த ஆப்பும் இல்லையா? ChatGPT கூட தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். எனக்கு புரியல என்னடா இது நடக்குது இங்க அப்படின்னு. டெலிகிராம் மாதிரி இன்னைக்கு பல ஆப்புகள் வந்துருச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் பிசினஸ்லயே நீங்க நேம் இல்லாம பண்ண முடியும், ஃபேக் அக்கௌண்ட்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண முடியும், எவ்வளவோ சோசியல் மீடியா இருக்கு. இதெல்லாம இவங்க இதுல இருந்து மாட்டக்கூடாதுதான் டெலிகிராம அந்த கிரைம் டீம் வந்து பண்ணிருக்கு. அதை தடை பண்றாங்களாம். அப்ப நீங்க இது வந்து பாருங்க, இது கண்கட்டி வித்ததான். இந்த நீட்டு ஒரு வகையான மோசடி தான். உயர்ந்த சமூகத்தினர் மட்டும்தான் இதுல படிக்கணுங்கிறது கான்செப்ட். பணம் உள்ளவன் படிக்கணும், அவ்வளவுதான். தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு தெளிவா சொல்றேன்னா, அனிதா உயிரிழந்த போது தாவேகா விஜய் ரொம்ப பொறுப்பா அங்க போய் பார்த்தாரு. அப்ப அவர் மருத்துவம் சார்ந்த ஒரு படமும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, மெர்சல். அவர் பார்த்த அன்னைக்கு மறுநாள் அதே மாவட்டத்துல ஒரு தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்திருக்கிறார். அது நீட்டு சொல்லித்தர ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது நான் சொல்லலை, பொய் சொல்லலை. அதே அஃபிடவிட்ல அவர் தெரிவிச்சிருக்காரு, அவரோட எலெக்ஷன் அஃபிடவிட்ல தெரிவிச்சிருக்காரு. நீங்க அந்த நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குழந்தைங்கள்லாம் அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் நீட்டு படிக்க முடியாது, கோச்சிங் படிக்க முடியாது. நல்லா பணக்காரவர்கள் பண்ண ஒரு பையன் என்ன சொல்றான், நான் 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணேன் இந்த கோச்சிங். அவன் ஓப்பனா சொல்றான், நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் இன்ஸ்டிடியூட்லாம் போய் படிச்சா நீட் கிளியர் பண்ணேன். ஆமா அவ்வளவு பெரிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சார் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. உடனே திமுக காரன் என்ன பண்ணான்னு கேட்கிறாங்க. கடந்த ஆட்சியிலையும் SFI, DYFI, DMK எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? அதிமுக இந்த நாடாளு சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றி ஒழிச்சு வச்சிருந்துச்சு, அனுப்பாம, ஆளுநருக்கு அனுப்பாம. அதை மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு. மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி அனுப்பக்கூடாது, அதை அங்க அனுப்பியே ஆகணும்னு அங்கிருந்து அதை அவர் வச்சிருந்தாரு. உச்சநீதிமன்றத்தை போய் ஃபைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அது மறுபடியும் ஜனாதிபதி போகுது, துணை ஜனாதிபதிக்கு போகுது. அவங்களும் கிடப்புல போட்டே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக சும்மா இருந்துச்சா? இங்கே பைக் ரேலி, கையெழுத்து இயக்கம் எல்லாத்தையும் நடத்தி உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் ஃபைல் பண்ணுது. அந்த கேஸ் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, தமிழக அரசு சார்பா இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதோட நிறுத்திடக்கூடாது. இந்த பக்கம் போராட்டம் நடத்தினாலும் நம்ம மாணவர்கள் யாரும் உயிரிழப்புகள்ல ஈடுபட எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் கோச்சிங் சென்டரை இங்க அறிமுகப்படுத்துது. இவ்வளவும் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் ஒன்றிய அரசு எதுக்குது? சார் வாயிலிருந்து பச்சைக்கிளின்ற வார்த்தை மட்டும் வராது. இதுக்கு பேர் நீட் எதிர்ப்பு. இது வந்து என்னன்னா, தமிழ்நாடு ஜெயநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது கொண்டாட்டகளமா இருக்குமே தவிர போராட்டகளமா இருக்கக்கூடாதுன்னு தான் விஜய் விரும்புறாரு. அதுதான் அப்பட்டமான உண்மை. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க நான் சொன்ன அந்த CJP கோரிக்கை எல்லாம் பாருங்க, இன்டெலெக்சுவலான கோரிக்கை. எலெக்ஷன் கமிஷன் மேல ஊப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் மேல உங்களுக்கு வந்து அரசு பொறுப்பு போகக்கூடாது, குதிரை பேரம் நடந்தா இந்த தண்டனைகள்னு பெருசா இன்டெலெக்சுவலா பேசுறாங்க. இங்க வந்து பாருங்களேன், தாய் மாமா திட்டம், மோய் மாமா திட்டம், இப்படிதான் வரும். எது முக்கியம்னு பாருங்க. எதிர்காலம் முக்கியமா இல்ல இது முக்கியமானு பாருங்க. நீ ஜெயநாயகனை போய் அரசு விழா மாதிரி கொண்டாடு, தேட்டரை அலங்கரி, பயங்கரமா கொண்டாடு அப்படின்னு இங்க சொல்லிருக்காங்க. அப்ப யார் நமக்கு வேணும், யார் நமக்கு வேணும்ன்றது ஒரு புரிதல் வேணும். அவ்வளவுதான் நம்ம இதுல இருந்து பேசுறோம். நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க பிரதர். நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.